1947க்கு முன்னாடி ஆங்கிலேய அரசுக்கு பெரிய அச்சுறுத்தலாகவும் இந்திய விடுதலை வீரர்களுக்கு பெரிய ஊக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு தாரக மந்திரமாக இருக்கக்கூடிய வந்தே மாதரம் அந்த வார்த்தையும் அந்த பாடலும் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். 1875 நவம்பர் 7ஆம் தேதி வங்காள கவிஞரான பங்கிம் சந்திர சட்டர்ஜி இந்த வந்தே மாதரம் பாடல் எழுதுறாரு. அதுக்கப்புறமா 1882ல வெளியான ஆனந்தமடம் அப்படிங்கிற நாவல் அவர் எழுதின நாவல் தான். அந்த நாவல்ல இந்த பாடலை சேர்க்கிறாரு. அந்த நாவல் பார்த்தோம்னா அந்த நேரத்துல வங்காளத்துல இருந்த ஒரு பெரிய பஞ்சத்தை பத்தி இருக்கக்கூடிய ஒரு நாவல் அது. அந்த அந்த வங்காளத்துல ஒரு சன்னியாசிகள் குழு ஆங்கிலேய அரசை எதிர்த்து எப்படி போராடுறாங்க அப்படிங்கிறத பத்தின நாவல் அது. அந்த நாவல்ல அந்த சன்னியாசிகள் குழு இந்திய நாட்டை ஒரு தாயா நினைச்சு பாடலை பாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த நாவல்ல வருது. அதுக்கப்புறமா 1896ல முதன்முறையா காங்கிரஸ் மாநாட்டில் ரவீந்திரநாத் தாகூர் அவர் என்ன பண்றாருன்னா இந்த வந்தே மாதரம் பாடலை முதன்முறையா பாடுறாரு. அவர் பாடினதுக்கு அப்புறமா இந்திய வீரர்களுக்கு அங்கங்க நிறைய இடங்கள்ல இந்த வந்தே மாதரம் பாடலை பாட ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட இந்த ஆங்கிலேய அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா அதுக்கப்புறமா இந்த வந்தே மாதரம் பாடலையும் வந்தே மாதரம் வாசகத்தை பொது வழியில எங்கேயும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தடை போடுறாங்க. இவங்க தடை போட்டதுக்கு அப்புறமா பார்த்தோம்னா நிறைய விடுதலை வீரர்கள் இந்த வந்தே மாதரம் பாடலையும் வந்தே மாதரம் வாசகத்தையும் நிறைய இடங்கள்ல சொல்றாங்க. ஒரு பெரிய வீடு கொண்ட ஒரு எழுச்சி விட்டக்கூடிய ஒரு வார்த்தையாவே இந்த வந்தே மாதரங்கிற வார்த்தை அமையுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் 1936ல காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் என்ன பண்றாங்கன்னா இந்த வந்தே மாதரம் பாடலை இந்திய நாட்டினுடைய தேசிய பாடலா அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1947 வரைக்குமே இந்த பாடலும் இந்த வார்த்தையும் சரி இந்திய வீரர்களுக்கு ஒரு பெரிய ஊக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருந்திருக்குது. எங்கே பார்த்தாலும் ஒரு 4 பேர் நிற்கிறாங்க வந்தே மாதரம் சொன்னாங்கன்னா உடனே அவங்க ஒருங்கிணைஞ்சிருவாங்க. வந்தே மாதரங்கிற வார்த்தை இந்திய தேசிய விடுதலைக்காக போராடின எல்லாருக்கும் ஒரு பெரிய ஊக்கம் இருந்துச்சு. அப்படிப்பட்ட இந்த பாடலை 1950ல நம்ம நாடு குடியரசு ஆனதுக்கப்புறம் நம்ம நாட்டினுடைய முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் இந்த வந்தே மாதரம் பாடலை நம்ம நாட்டினுடைய தேசிய பாடலை அறிவிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம நிறைய இடங்கள்ல நம்ம நாட்டில் இந்த வந்தே மாதரம் பாடல் நம்ம பாடிட்டு வந்துகிட்டு இருக்கோம். இப்போ இது 1875ல எழுதின அந்த பாடல் இப்போ 2025 இது இந்த பாடலினுடைய இயற்றப்பட்டு 150 வருடங்கள் ஆயிடுச்சு. அப்படிங்கிறதுனால நம்ம நாட்டினுடைய மத்திய அரசாங்கம் இந்த வந்தே மாதரம் பாடலுடைய 150வது ஆண்டை கொண்டாடுற விதமா சில அறிவிப்புகள்லாம் வெளியிட்டிருக்காங்க.